திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கவின் அப்படிங்கிற இளைஞன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டது. கடந்த 4 நாளாக இது பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது. எல்லாரும் இது குறித்து விவாதிச்சிருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு இதுக்கு என்ன தீர்வு, புதுசாக சட்டம் இயற்றணும் அப்படின்லாம் கருத்துக்கள் வெளில வந்திருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி வேற சில விஷயங்களும், பேசப்படாத விஷயங்களும் இதில் இருக்குது. அது குறித்து தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சடங்குக்காக சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பேசப்படுகிற அந்த தலைப்பு குறித்து தொடர்ச்சியான ஒரு கலந்துரையாடலுக்கு இது வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால தான் கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இனி வாங்க பதிவு பண்ண. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரியான தென் மாவட்டங்களில் ஜாதி ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக, ஆழமாக, வீரியமாக இருக்குது அப்படிங்கிறது பலரும் பல காலமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இதை மெய்ப்பிக்கிற மாதிரி பல நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கு. அண்மையில் நடந்த அடுத்து ஒரு சான்று தான் இந்த கவினுடைய படுகொலை. பொதுவாக இந்த மாதிரி படுகொலைகள், ஆணவ படுகொலைகள், தீண்டாமை குற்றங்கள், இழிவுபடுத்தல்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அந்த குறிப்பிட்ட நிகழ்வோடு மட்டும் தொடர்பு படுத்தி அதை இப்படி செஞ்சுருக்கணும், அப்படி செஞ்சுருக்கணும், இதுதான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரியான முன்வைத்தல்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் கள யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது முதன்மையான ஒரு அம்சம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஜாதிய உணர்வு மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜாதிய உணர்வுக்கு அப்பாற்பட்டு பேசக்கூடியவங்க ஒவ்வொரு கிராமத்துலையும், ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு இடங்கள்லையும் அதிகம் பேர் இருக்கதான் செய்கிறாங்க. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, அப்படி ஜாதிய கொடூரங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்க யாரும் பொது வழியில் பெரிய அளவில் அதை பேசுறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி படுகொலைகள் செய்கிற, தீண்டாமை குற்றங்கள் புரிகிறவங்க சிறுபான்மையாக இருந்தாலும் அவங்க செய்கிற அந்த செயலின் மூலம் பெரிய அளவில் கவனத்தை பெற்றுறாங்க. இது நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த கவின் படுகொலை எடுத்துக்கிடுவோம். கவின் காதலித்த பெண்ணினுடைய கூட பிறந்தவன், அவன் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கிறான். ஆனால் பெற்றவர்கள் 2 பேருமே காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு படுகொலை செய்கிறதுக்கான காரணி எங்கே இருக்குது? தொடக்கத்தில் பெற்றோர்களுடைய புகைப்படமோ இல்லை கொலை செய்த அந்த சுர்ஜித் அவனோட புகைப்படமோ வெளிவரவே இல்லை. இது சமூக ஊடகங்களில் பலரும் பேசினதுக்கு பிறகு படங்கள் வெளியே வந்தது. ஆனால் அந்த பையன் இப்போ மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ரவுடித்தனமான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறான் அப்படிங்கிறது அவனுடைய பதிவுகள், ஃபேஸ்புக் பதிவுல இருந்தே தெரியுது. அவன் போட்டிருக்கிற ஒவ்வொரு படங்களுமே இந்த மாதிரி ஆயுதங்களோட நிற்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ இது நீண்ட காலமாக அப்படி நடந்திருக்குது அப்படிங்கிற போது பெற்றோர்களுக்கு இது தெரியாமல் நடந்திருக்குது, அவங்க கவனத்துக்கு வரல அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் தொடர்ச்சியாக அந்த மாதிரியான படங்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அவன் குடும்பத்தில் அதுக்கு அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது. இப்போ காவல்துறையில் ஒரு பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் 2 பேர், அவங்களுடைய மகன் இந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னா அந்த பெற்றவர்களான அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதில் உடன்பாடு இருக்குது, அவங்களும் இந்த மாதிரியான சிந்தனையோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இருக்க முடியாது. அதனால குடும்பத்தில் அவனுக்கு அந்த உணர்வுக்கு, அந்த கண்ணோட்டத்துக்கு ஆதரவு இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அடுத்து சுபாஷினி பேசின பேச்சு, அந்த பேச்சுல தான் காதலித்த ஒரு பையன், அவனுடைய மரணம், கொடூர மரணம், அது குறித்த எந்த கவலையுமே இல்லை. அதுக்கு மாறா தான் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற கவனம் தான் அதில் வெளியில தெரியுது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அதை தெளிவாக திட்டமிட்டு தயாரித்து கொடுத்து அந்த மாதிரி பேச வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அப்போ அந்த கொலைக்கு பிறகான நடந்த இந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே 2 அம்சங்களை நம்ம கவனிக்க வேண்டியது. ஒன்று,
இதுல காவல்துறை முழுக்க முழுக்க பின்னணியில இருந்து செயல்பட்டு இருக்குது. கொலையில நேரடியா திட்டமிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியல. அப்படின்னாலுமே கூட கொலை நடந்ததுக்கு பிறகு குற்றத்தை மறைக்கிறதுல, தப்பு வைக்கிறதுல காவல்துறையினுடைய மூளை செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒண்ணு இல்லை. ரெண்டாவது, நடந்த இந்த கொடூரத்துக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாத ஒரு போக்கு அந்த குடும்பத்தில இருந்து பார்க்க முடியும். இந்த ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்ப இதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, அந்த குடும்பம் தொடக்கத்திலிருந்தே இப்படித்தான் இருந்திருக்குது. ஜாதிய மனோபாவத்துடன், ஜாதிய பெருமிதத்துடன் தீண்டாமை குற்றங்களை ரொம்ப சுலபமா எடுத்துக்கிற மாதிரி, ரொம்ப எளிதா நடத்திட்டு போற மாதிரியான ஒரு மனோபாவத்துல தான் அந்த குடும்பம் இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நமக்கு தெரிய வர்ற உண்மையா. இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு வருது. பெற்றோர்கள் 2 பேரு, அவங்க 2 பேருமே ஜாதிய பெருமிதத்தோட இருக்கிறாங்க. அதை தூண்டி வளர்க்கறது மாதிரியான எண்ணத்துல இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க 2 பேர்ல பையன் அந்த மனப்பாங்கிலே வளர்ந்துருக்கிறான். அதை வெளிப்படையா சமூக ஊடகங்கள்ல தெரிவிக்கிறது கூட பெரிய அளவுல மறுப்போ இல்ல கண்டிப்போ இல்லாம ரொம்ப எளிதா அதை வெளியிட்டு அந்த மாதிரியான எண்ணத்தோட இருந்திருக்கிறான். அந்த இடத்துல வளர்ந்த சுபாஷினி அப்படிங்கிற அந்த பெண் வேற ஜாதியில் உள்ள ஒரு பையனை காதலிக்கிறதுக்கான மனோநிலை அது எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்ப இந்த இடத்துலதான் நாம கல்வி, பொருளாதார நிலை, வெளியில இருக்கிற சூழல், இந்த மூணும் எந்த அளவுக்கு பங்காற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இப்ப குடும்பமே அப்படி இருந்தாலும் அதுல வளர்ந்த ஒரு பெண்ணால மாற்று சாதியை சார்ந்த ஒரு பையனை காதலிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையா இருக்குது. இப்ப இந்த இடத்துலதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஜாதிய உணர்வுகள் எப்படி தகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆவண கொலைகள் இந்த மாதிரி ஜாதி மாதிரி மதம் மாதிரி திருமணம் பண்ணும்போது, காதலிக்கும் போது பெற்றவங்களே சொந்தக்காரங்களே இந்த மாதிரி கொண்டு போடுறது அப்படிங்கிறது தொடர்ச்சியா சில சம்பவங்கள்ல நடந்திருக்கு. இதுக்கு 2 காரணங்களை நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு, இது இந்த மாதிரியான ஜாதிய கட்டுமானங்கள் தகர்ந்து வர்றதனுடைய வெளிப்பாடு. சுபாஷினி விஷயத்திலேயே அந்த பெண்ணுக்கு காதல் வந்திருக்குது அப்படிங்கிறதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, என்னதான் குடும்பம் அப்படியான ஒரு சூழல்ல இருந்தாலுமே கூட கல்வி, சூழல், பொருளாதாரம் இதெல்லாம் அவங்கள்ட்ட மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கான சான்றா அது இருக்கு. பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜாதிய கொடுங்கோன்மைகள், தீண்டாமை குற்றங்கள் இதெல்லாம் முந்தைய காலத்திலிருந்து இப்போதைய காலத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் ஒண்ணு இல்லை. வெறுமனே குற்ற நிகழ்வு அது பரவலாக்கப்படுவது, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த விஷயத்தை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, உற்பத்தி முறை மாறும்போது அதுல நடக்கிற மாற்றங்கள் மக்கள் மனங்கள்லையும் தவிர்க்கவே முடியாம மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. சட்ட அடிப்படையிலே ஆகட்டும், சூழல் அடிப்படையிலே ஆகட்டும், உளவியல் அடிப்படையில் ஆகட்டும், எந்த அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்தாலும் இந்த ஜாதிய பெருமிதங்கள், ஜாதிய கட்டுக்கோப்பு, அந்த கட்டுக்கோப்பை குலையாமல் பாதுகாக்கிறதுக்கான குற்றங்கள் இவையெல்லாம் செல்வா கலந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான கால சூழ்நிலையில ஜாதிய உணர்வு ஊட்டி வளர்க்கப்படுற இந்த மாதிரியான தனிநபர்கள் செய்யற இந்த குற்ற செயல்கள் அதுதான் இப்ப வெளிப்படையா வெளியில தெரிஞ்சு அது பரவலா இருக்கிறது மாதிரியும் எல்லார் மனங்கள்லயும் இருக்கிறது மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்து. அப்போ ஆவண கொலைகள் இவ்வளவு கொடூரமா நடக்குது, தொடர்ச்சியா நடக்குது அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஜாதி தகர்ந்து வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்வினை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்தவரையில பாஜக அதிகாரம் பெற்றதற்கு பிறகு அவங்க தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு, ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு செய்யற உத்தி தான் மக்களை பிளவுபடுத்துறது அப்படிங்கிறது. மத அடிப்படையில பிளவுபடுத்துறது அப்படிங்கிறத வெற்றிகரமா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல இந்த மத ரீதியாக பிளவுபடுத்துவது எந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்குதோ அத மாதிரி தென் மாநிலங்கள்ல பாஜகவால வெற்றி பெற முடியல. குறிப்பா தமிழ்நாடு, கேரளா மாதிரியான இடங்கள்ல. அப்போ இந்த இடங்களுக்கு அவங்க ஏற்படுத்தி இருக்கிற ஒரு மாற்றம் தான் ஜாதிய உணர்வை தூண்டி விடுறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஜாதிய உணர்வை விசிறி விடுறதுக்கு பாஜக ஒரு அடித்தளமா இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அது நிறைய இடங்கள்ல வெளிப்படையாகவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 காரணங்கள்னாலதான் இந்த மாதிரி
ஜாதிய இறுக்கத்தை கட்டி காக்கிறதுக்கான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறதுக்கான அடித்தளமா இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் மக்கள்கிட்ட பொதுவா வர்ற கருத்து என்ன அப்படின்னா, இதை எப்படி தடுக்கிறது, இதுக்கு எதிராக என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்விதான் முன்வைக்கப்படுது. அப்ப அந்த அடிப்படையில இருந்து இதுக்குன்னு சொல்லி புதிய சட்டம் ஒண்ணு கொண்டு வரணும். ஆவண கொலைகளை தடுக்கிறதுக்குன்னே, தீண்டாமை குற்றங்களை தடுக்கிறதுக்கு அப்படின்னு தனியா ஒரு சட்டம் கொண்டு வரணும், தனியா நீதிமன்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்வுகள் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது. ஆனா விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இந்த தீர்வுகள் மேல மக்கள்கிட்ட எழுந்து வர்றதும், அதுக்கப்புறம் படிப்படியா அது அடங்கி போறதும், அடுத்த நிகழ்வு வர்ற வரைக்கும் அமைதியா தூங்கிட்டு இருக்கிறதும் ஒரு வாடிக்கையாவே நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க சிக்கல் என்ன அப்படின்னா, மக்கள்ல சிலருக்கு நம்ம மேல குறிப்பிட்ட அந்த 2 காரணங்களின் அடிப்படையில இந்த ஜாதிய பெருமித உணர்வு அணைஞ்சிடாம பாதுகாக்கப்படுது. ஆனா நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி ஜாதிய பெருமித உணர்வு அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு எதிரா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, என்ன நடந்திருக்கு, இதுதான் முதல் கேள்வி. இப்போ சட்டம் ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்க, சட்டத்தை செயல்படுத்துறவங்க யாரு? இந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற பெற்றோர்களா இருக்கிறாங்களே, இந்த மாதிரியான ஆட்கள் தான் அதை செயல்படுத்துற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ சட்டம் இயற்றுவதை விட முதன்மையானது அதை நடைமுறைப்படுத்துறது தான். அப்ப அந்த நடைமுறைப்படுத்துற இடத்துல இருக்கிற பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரியான கண்ணோட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அதை தடுக்கிறதுக்கு பாடத்திட்டங்கள்ல முதல்ல மாற்றம் கொண்டு வரணும். இன்றைய பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெறுமனே எல்லா பாடநூல்கள்லையும் தீண்டாமை ஒரு குற்றம் அப்படிங்கிற வாசகங்களை இடம்பெற வச்சிருக்கிறாங்களே தவிர, அதை தாண்டி அது குற்றம் அப்படிங்கிற உணர்வு சின்ன வயசுல உள்ள மாணவர்களுக்கு ஏற்படுற மாதிரியான எந்த ஒரு பாடத்திட்டங்கள்ல இல்லை. ஆசிரியர்களே கூட இந்த மாதிரியான மனோபாவத்துல இருக்கிறாங்க. அப்போ இதை எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பாடத்திட்டத்துல இதுக்கு எதிரான பாடங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இருந்து இதை தொடங்க முடியும். அப்படி தொடங்கி ஒரு நீண்ட கால வளர்ச்சி போக்குல தான் இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்க முடியுமே தவிர, உடனடியா இப்போதைக்கு சட்டம் போட்டு இதெல்லாம் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துட முடியாது. அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது கேட்கறதுக்கு அதிர்ச்சிகரமா இருக்குது அப்படின்னாலுமே கூட இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இந்த நிகழ்விலே கூட முதல்ல படம் வரல, குற்றவாளிகளுடைய படம் வெளிவரல, கைது செய்யறதுக்கே போராட்டம் நடத்த வேண்டியிருக்குது. இப்படியான நிலைமைகள் தான் அங்க இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில வெறுமனே சட்டம் கொண்டு வர்றதால மட்டும் நம்ம எதையும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனுடைய பொருள், அண்மையில் இருக்கிற எதிர்காலத்துல இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை புரிகிறதன் மூலம்தான், அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் போராடுறதுக்கு முன் வர்றதன் மூலம்தான் இதை கொஞ்சம் வேணும் சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். இதுதான் சொல்லியோட கருத்து. இது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஏற்பு இல்லை அப்படின்னா எந்த விதத்துல ஏற்பு இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம தொடர்ந்து உரையாடலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம். நன்றி.